தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நீட் எதிர்த்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல நடக்கிற போராட்டம் நீட் வேணான்ட்டு, இந்தியாவுல நடக்கிற போராட்டம் நியாயமான நீட் எக்ஸாம் வேணும்ட்டு. இந்தியாவில் நடக்கிற போராட்டத்தோட முக்கியமான கோரிக்கை என்னன்னா, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்க. அது அவங்களோட கோரிக்கை. ஆனா அதோட நியாயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீட் எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட் ஒரு நிமிஷம் லேட் ஆனா கூட அவங்கள வெளியே தள்ளி கதவு பூட்டிடுறீங்க, உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் செக் பண்றீங்க. அந்த அளவுக்கு நீங்க அவங்களை கஷ்டப்படுத்துறீங்களே. அப்ப நீங்க அந்த வினாத்தாள் இப்ப கசிஞ்சிருக்கு, நீட் எக்ஸாம் வினாத்தாள் கசிஞ்சிருக்கு, அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டீங்க, சரிதான். அப்ப வினாத்தாள்ல நீங்க எந்த அளவுக்கான ஒரு கெடுபிடியை நீங்க வச்சிருக்கணும். இப்போ ஆர்மியை வச்சு வினாத்தாள டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க. அதே இத்தனை வருஷமா நடந்திருக்குல்ல, அப்பயே உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். அதனாலதான் இப்ப மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு காங்கிரஸ் பிற கட்சிகள் சப்போர்ட் பண்றாங்க. அது ஒரு அரசியலாவே இருந்தாலும் மாணவர்களோட போராட்டம் உண்மையானது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் போராட்டம் நடக்குது. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையாலே போராட்டம் பண்ற மாணவர்கள் இருக்காங்க. இன்னொரு டைப் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளோட சிஎம் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட படம் ஜனநாயகன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பாக்குறவங்க எல்லாமே இந்த நீட் எக்ஸாமுக்கு அகைன்ஸ்ட் ஆனவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள விட்டுருவோம். அவங்க இந்த போராட்டத்தோட உண்மைத்தன்மையை நீர்த்து போக செஞ்சிருவாங்க. அதை உண்மை. அவங்கள உண்மையா போராடுற மாணவர்கள் அந்த இடத்த விட்டு விரட்டி விடணும். அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களோட போராட்டம் ஜெயிக்கும். உண்மையா போராடுற மாணவர்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. என்னன்னா, இப்ப இருக்க சிஎம் நினைச்சாலும் யார் நினைச்சாலும் எப்படி அந்த நீட் எக்ஸாம் கேன்சல் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு அந்த நீட்டை ரத்து பண்றதுக்குரிய ரகசியம் எல்லாம் தெரியும் அப்படின்னு. அது பொய்தான். அது நம்ம அதை விட்டுருவோம். இப்ப நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சட்டமன்றத்துல ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி வச்சு ஆளுநர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். அதை குடியரசுத் தலைவரோ இல்ல உச்ச நீதிமன்றமோ நிராகரிச்சா திரும்ப ஒரு சட்டமன்றத்துல சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி அதை குடியரசுத் தலைவருக்கோ ஆளுநருக்கோ அனுப்பி வச்சு அதுக்கு அவங்க ஓகே சொன்னாலும் அதுக்கடுத்து உச்ச நீதிமன்றமும் இதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒருவேளை உச்ச நீதிமன்றம் நிராகரிச்சுன்னு வச்சுங்க, அப்பயும் திரும்ப பழையபடி இடத்துக்கே வந்துடும். அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துல இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, அந்த கேஸ்ல எல்லாம் உச்ச நீதிமன்றத்துல முன்னாடி காங்கிரஸோட நிதியமைச்சரா இருந்த சிதம்பரம் அவரோட மனைவி நளினி சிதம்பரம் என்ன பண்ணாங்க, நீட் வேணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல தங்கை அனிதாவோட கேஸுக்கு ஆப்போசிஷனா நின்று ஜெயிச்சு நீட்டை இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க. இப்ப காங்கிரஸ் அதுக்கு அகென்ஸ்டாவும் போராட்டமும் பண்றாங்க. ஏதோ நடக்குது, சரி பார்க்கலாம் இந்த போராட்டம் எவ்வளவு தூரம் போகுதுங்கிறத பார்க்கலாம். ஆனா இங்க சில சந்தர்ப்பவாத அரசியல் பண்றாங்க. அவங்கள புறந்தள்ளிட்டோம்னா நீட் எக்ஸாமுக்குரிய அந்த போராட்டம் சக்சஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. உண்மையா போராட்டம் பண்ற இளைஞர்கள் அந்த கோமாளிகளை விரட்டி விடணும். அப்பதான் இந்த போராட்டம் இன்னும் வலுவடையும்.